Hello all, welcome back to my channel. Cheese with Ma. நீங்கள் ராதா கிருஷ்ணா கதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராதா கிருஷ்ணாவோட நேத்தோட எபிசோடோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ராதா கிருஷ்ணரை அடிக்க போகிறாங்க அங்கேயோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி அப்போ அவங்க நின்று கிருஷ்ணர் ராதாக்கு கை காமிக்கிறாரு, தண்டனை கொடு அப்படின்னு. நான் தண்டனை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட, நீ தண்டனை கொடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ராதா கிட்ட கோலோகம்ல அவர் கொடுத்த அந்த வாக்கு ஞாபகம் வருது நம்ம கிருஷ்ணருக்கு, அதனால அதை சொல்கிறாரு. நம்ம ராதாக்கு அது புரியாது. ராதாக்கு தான் சாபம் கொடுத்துட்றாங்க இல்லையா. அவங்க எல்லாத்தையும் பழச கிருஷ்ணரை மறந்து 250 ஆண்டுகள் 250 ஆண்டுகள் நீங்கள் கிருஷ்ணரை மறந்துடணும் அப்படின்னு ஒரு முனிவர் அவங்கள சபிச்சிடுறாங்க. அதனால்தான் ராதா பூலோகத்துக்கு வராங்க. அதனால அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. நான் இப்போ சொன்ன தண்டனை கொடுக்குறேன்னு, இது இப்போதான் நீ தடி எடுத்துட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்றாட்டு மறுபடியும் கிருஷ்ணர் ஓடுறாரு. நம்ம இப்போ நம்ம இந்த இன்னிலிருந்து ஒரு 3 புது கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக வர போகிறாங்க. அது யாருன்னா அயனோட அம்மா அப்பா ஜட்டிலா அண்ட் அப்புறம் அந்த புரோகிதர். இவங்க நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஆனால் இந்த கேரக்டர்ஸ் 3 பேரும் இனிமேல் தொடர்ந்து வருவாங்க. வெரி இம்பார்ட்டண்ட். அயன் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இந்த சீரியல். அப்புறம் இந்த கதையில் அயன் கேரக்டர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அயன் வந்துடுறாரு. அயன் வந்த உடனே கிருஷ்ணர் அயனை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்குறாரு. நம்ம இவங்க வராங்க, யார் நம்ம ராதா வராங்க. ராதா ஓடி அடிக்க வராங்க இல்லையா. அப்படியே அயனை வழியில் பார்த்ததும் நின்றுடுறாங்க. அயன் கேட்குறாரு, ராதா நீ இங்கே என்ன பண்ணுற, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அயன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. நம்ம கிருஷ்ணர் அங்கே இருப்பார் இல்லையா மறைஞ்சு, அப்புறம் அப்படியே வெளியில் வராரு. வந்த உடனே நான் இந்த ஒருத்தர் என்ன டீஸ் பண்ணாங்க, அவங்கள அடிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாங்க. இவங்க ஒரு மாயாவி, இவர் நம்ம ஊருக்கு எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா, ஒரு மங்கையை மயக்கி காதல் விழ வைக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்கள பற்றி கோவமாக சொல்கிறாங்க நம்ம ராதா. அப்புறம் நம்ம கிருஷ்ணரும் சொல்கிறாங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா, நான் ஒரு சாதாரண பாலகன், நான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபர், நான் ஒரு ஊரோட தலைவரான பர்சனாவோட தலைவரான மகளை நான் கிண்டல் கேலியெல்லாம் செய்ய முடியுமா, நான் ஒரு சாதாரண பாலகனாச்சே, அதனால நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் ராதா இல்லை அவர் சொல்கிறது போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஐயா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இனிமே நீ எதுவும் சொல்லாத, இவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரமாக பேசுகிறாரு நம்ம அயன். அப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன பண்ணுறாரு, அவரோட வாளை எடுத்து நான் உன்னை இங்கேயே நீ இனிமே எங்களோட இந்த ஊரில் இருக்கிற கன்னிகள் பின்னாடி மட்டும் இல்லை, கண்ணுக்கிட்டு பின்னாடி போனாலும் உன்னை பார்த்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாள் எடுக்கிறாரு. இதே வாள் எடுத்து நம்ம கிருஷ்ணரை தாக்க வரும்போது பின்னாடி இருந்த ஒரு மாடு நம்ம ஐயனை முட்டிடுது. அங்கே பக்கத்தில் அது ஒரு நந்தவனம் இல்லையா, அங்கே ஒரு குளம் இருக்கு, சேர் சகதியமாக இருக்கு. அந்த மாடு இடிச்சு நம்ம ஐயன் அந்த சகதியில் சேரில் விழுந்து ஃபுல்லாக மேலேருந்து கீழே ஃபுல்லாக சேராயிடுறாரு. அப்போ நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாரு, நம்ம ஒரு பலசாலி அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு அகங்காரத்தில் நம்ம ரொம்ப ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்மளை விட பலமும் கொண்டவங்க நம்மளை
எதிர்க்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே டைமில் நம்ம கம்சன் இருக்கார் இல்லையா, கம்சனோட காட்சி. கம்சன் வந்து கிருஷ்ணரோட உண்மையான அம்மா அப்பா ஸ்ரீ வாசுதேவ் தேவகி அவங்க கிட்ட போயிட்டு, நீ என்ன சொன்ன, இனிமே இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது, உன்னோட பாலகன் என்ன கொன்னுருவான்னு சொன்ன இல்லையா, நான் வந்து உன்னோட பாலகனை நான் கொண்டுட்டேன், நான் இப்போ அமரன் ஆயிட்டேன், இப்போ உங்களையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒரு ராஜவம்சத்தோட பொண்ணு இல்லையா, அதனால உன்னை சாதாரண ஆயுதத்தாலெல்லாம் நான் உனக்கு அழிக்க முடியாது, அதனால என்னுடைய மதுராபுரிய ஆள்ற கம்சனுடைய வாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாள் அவரோட உடம்புல சொருகியிருப்பார். அதை எடுத்துட்டு அவங்க கிருஷ்ணரோட அம்மா கிட்ட கொடுத்து, இந்த வாள்லையே நீ உன் உயிரை நீயே மாய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அகங்காரமாக பேசி வந்து அந்த வாள் எடுத்து கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அப்போது அவங்க அம்மா தெய்வகி சொல்கிறாங்க, அந்த வாள் கையில் வச்சுட்டு சொல்கிறாங்க, என்னோட பையன் இறந்துட்டான், என் பையன் உன்னை கொல்ல தான் அவன் பிறந்திருக்கான், உன்னை கொல்லாமல் அவனுக்கு மரணம் வராது அப்படின்னு அந்த கம்சன் போனதுக்கப்புறம் அப்படியே நினைக்கிறாங்க. இது வந்து கம்சனோட இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ராதாகிருஷ்ணர்கிட்ட வந்துடலாம். ராதாகிருஷ்ணர் வந்து இந்த சகதியில் விழுந்துடுறாரு இல்லையா, அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பெண்கள் கூட்டம் அப்படியே வராங்க, ஐயனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ராதா சொல்கிறாங்க, என்ன அவங்க விழுந்திருக்காங்க, விழுந்தவங்கள பார்த்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாரு, இது வந்து இயற்கை இல்லையா, இயற்கை, சிரிப்பு வர்றது ஒரு இயற்கையான விஷயம் தானே, இந்த மாதிரி விழுந்திருக்காருன்னு பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. அவர் கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த வாள் எடுத்து நான் உன்னை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதுதான் வந்து இன்னைக்கு எபிசோடில் நடக்குது. இதோட அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிருஷ்ணர் உபதேசத்தில் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பயத்தை பற்றி பேசியிருப்பார். பயம்ன்றது நம்ம பிறந்த உடனே நம்ம கூடவே, பிறந்ததுலேருந்து நம்ம கூடவே இருக்கிறது பயம் இல்லையா. அந்த பயத்தை நம்ம எப்படி கையாளுறது, பலம்ங்கிறது, சாரி கைஸ், இந்த கிருஷ்ணர் உபதேசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இந்த அயன் வந்து, நீ வந்து உன்னோட நாமம் என்ன அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை கேட்குறாரு. அப்போது திரும்ப உன் நாமம் என்னங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, என்னோட நாமமா, எங்கள் அம்மா வந்து என்ன கண்ணன் சொல்லுவாங்க, கோவிந்தன் சொல்கிறாங்க, ஆனந்தன்னு கூப்பிடுவாங்க, முரளிதரன்னு கூப்பிடுவாங்க, மோகன ரூபன்னு கூப்பிடுவாங்க, நான் வந்து ராதாலையும் இருக்கேன், ஐயன்லேயும் இருக்கேன், துக்கத்துலேயும் இருக்கேன், சுகத்துலேயும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே, நிறுத்து, உன்னோட புகழெல்லாம் நான் இங்கே கேட்கல, உன்னோட நாமம் தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னோட நாமம் தெரியணுமா, என்னோட நாமம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாரு. இதோட தான் இது எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணாபதேசத்தில் பயத்தை பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பயம்ன்றது நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்குது. அந்த பயம் வந்து நன்மையும் பயக்கும், தீமையும் பயக்கும். நன்மை எப்படி பயக்குதுன்னா, நம்ம ஃப்யூச்சர் பற்றின பயம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அன்றாடம் வேலை செஞ்சு நம்ம உறவுகளை நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நல்ல இதில் நம்ம செல்வோம். அதுக்கு நமக்கு பயம் தேவை. அதே மாதிரி நல்லொழுக்கத்தோடு நடந்துக்கணும், நமக்கு அவமானம் வராமல் இருக்கணும். அவமானம் வந்துருங்கிற பயம் இருந்தால் நம்ம நல்லொழுக்கத்தில் தான் நம்ம இருப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துலையும் பயம் வந்து நல்லது. அந்த மாதிரி பயம் வந்து நிறைய நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து பயம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே பயம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோதான். நம்ம மைண்டை வந்து பயம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவே நமக்கு கெட்டதாக முடியும். அந்த பயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா பயம் வந்து நம்மளையே எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நம்மளை ஆக்கிரும். அந்த பயத்தை நம்ம கண்ட்ரோல் முடியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி கிருஷ்ணரோட உபதேசத்தில் சொல்லியிருக்காங்க. பயம்ன்றது நமக்கு நல்லதில்லை. ரெண்டு வகையும் நல்லதும் இருக்குது, பயம் வந்து கெட்டதும் விளைவிக்கும். அது பயம் நம்மளை ஆள்றதுக்கு நம்ம அனுபவிக்க கூடாது
அப்படிங்கிறது தான். நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஃபியரோட கண்ட்ரோலில், பயத்தோட கண்ட்ரோலில் போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன, நம்மளை வந்து அது பயம் வந்து நம்மளை அழிச்சிரும். நம்மளை மட்டும் அழிக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அழிக்க வல்லது பயம். ஓகே, இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை ராதாகிருஷ்ணனோட கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும், என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணலாம்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டு சீஸ் வெல்கம்மா. நாளைக்கு உங்களை பார்க்குற வரைக்கும் see you. Have a good night's sleep.